அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி, அஸ்ட்ரோ டிவி அனைவருக்குமே நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பாக மாத பலன் சொல்லி வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. இருப்பினும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா ஆவணி மாதமும் புரட்டாசியும் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படிங்கிற விஷயம். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி, அதாவதுங்க ஆவணி 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிறக்குது. சிறப்பான ஒரு அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வரிசையாக உங்களுடைய இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்க. 5/9/2024 வியாழக்கிழமை செவ்வாய் பகவானுடைய செவ்வாய் ஜெயந்தி விழா அப்படிங்கிற விழா வருது. இது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களாம் இந்த நாளை நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். செவ்வரளி வைத்து அம்பாளுக்கோ செவ்வரளி வைத்து முருகப்பெருமானுக்கோ நீங்கள் அபிஷேக ஆராதனைக்கு கொடுத்துட்டு 9 நெய் தீபம், 9ங்கிறது நியூமரலாஜிலே செவ்வாய் தாங்க. ஸோ 9 நெய் தீபம் இட்டு வழிபாடு எடுங்க. சிறப்பாக இருக்கும். செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன். பூமிக்காரகனான செவ்வாய் பகவானும் இந்த மாதம் பெயர்ச்சியாகி புதனுக்கு போகிறார். ரிஷபத்திலிருந்து புதன் பகவான்கள் சொல்லக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு போகிறார். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் அங்கே பகை பெறாருங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 7/9/2024 இந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, மகா பெரிய விநாயகர் சதுர்த்தி. சங்கடகரா சதுர்த்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய, அதுவும் 22ஆம் தேதி பிறக்கிறது. மிக சிறப்பான அற்புதமான நன்னாள் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி நான் தனியாக வேணால் ஒரு ஆடியோ கொடுக்குறேன். அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு விசேஷமான பூஜை செஞ்சுக்கிட்டா இந்த ஆண்டு முழுவதுமே, அதாவதுங்க அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரையும் முழு முதல் கடவுளான விநாயகர் நமக்கு நல் அருளை புரிவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆவணி 30ஆம் தேதி கடைசி நாள் அப்படிங்கும்போது 15/9/2024 ஹயக்ரீவர் குரு பூஜை விழா. குருவுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது குரு ஜெயந்தி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஆங்கில மாதமும் தமிழ் மாதம் மிங்கிலாகி வரும்பொழுது என்னென்ன விசேஷங்கள்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அப்போ புரட்டாசிக்கு சிறப்பு அம்சம் எல்லாருக்கும் மனசில் உதிக்கிறது என்னென்னா, நான்வெஜ்ஜை விட்டுறணும். வெஜிடேரியன் அப்படிங்கிறது 90% மக்கள், தமிழர் பண்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க, இந்துக்கள் எல்லாருமே விட்டுடுவாங்க இந்த நான்வெஜ்ஜை. அப்போ அசைவத்தை விட்டு சைவ பிரியராக மாறக்கூடிய மாதம், புனிதமான மாதம், பெருமாளுடைய மாதம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம். ஸோ அதுவும் இந்த மாதம் பிறக்கிறது. அப்போ இந்த ஆவணி 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு ஜெயந்தி ஹயக்ரீவர் பூஜை விழா என்னன்னா, பெருமாள் கோயிலை போய் வழிபாடு எடுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு தோஷத்தை நீக்கும். குருனால என்னென்ன நீச்சமாயிருக்கு அல்லது குரு தசா நடக்குது, இது மாதிரி இருக்கிறவங்களாம் 3 நெய் தீபம் விட்டு மேற்கொண்டு அதுக்கு எப்படியெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்குங்க. இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன் எல்லாருக்குமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதக கட்டத்தில் 12 கட்டத்தில் எப்படி கிரகங்கள் அமைப்பு இருக்குது, தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு பார்த்து தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலனையும் பரிகாரத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய செப்டம்பர் மாதத்துடைய பலாபலனை எப்படியெல்லாம் நம்ம வழிபாட்டு மூலியமாக பயன்பட்டுக்குவோம் அப்படிங்கிறத நெக்ஸன் அஸ்ட்ரோ டிவி சேனலில் பார்த்து நீங்கள் பயனடைவீர். சிம்மராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்களை செப்டம்பர் மாதம் நம்ம சொல்லிட்டு வரோம் பரிகாரத்துடன்.
சிம்ம ராசியில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை நடக்கக்கூடிய அமைப்பு. விட்டு கொடுத்து போகணுங்க, கோபத்தை குறைக்கணும். இதுதான் உங்களுடைய முழு வேலையாக இருக்கணும். எந்த ஒரு எடுத்த காரியத்தில் படபடப்பு வேண்டாம், சுறுசுறுப்பாக இருங்க. படபடப்பாக இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிக்கலாக ஏற்படுத்திடும். சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் புதனும் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து இந்த மாதம் ஒரு அற்புதமான விஷயத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பில் புதன்லாம் உங்களுக்கு நல்ல சுக்கிரனும் ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது. ஜென்மத்திலே இருந்துங்க. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரமெல்லாம் பயணிக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் செப்டம்பர் மாதம் எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சார்ந்து, அதாவது லவ் பண்ணிகிட்ருப்பீங்க அல்லது அத்தை வழி, அம்மா, சகோதரர்கள் இவங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அப்போ பெண்களால் ஒரு சகாயம் உண்டு, ஆதரவு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கும்போது வாய் வார்த்தை, எந்த ஒரு விஷயம் எடுத்தீங்கனாலும் அது சின்ன தடையை கொடுத்து அதுக்கப்புறம் ஜெயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத செப்டம்பர் மாத பலாபலனை உங்களுக்கு காட்டுதுங்க. கோச்சார கிரகங்கள் காட்டக்கூடிய அமைப்பில் குரு பகவானும் செவ்வாயும் புதன் இடத்துல இருக்கிறார். அப்போ உறவுகளிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டுங்க. உறவுகள் பிரிவக்கூடிய அமைப்பு கூட ஏற்படுத்தும். சுபகாரியங்கள் அப்படிங்கும்போது திருமணம் ஏற்பாடு பண்ணலாம். நிறைய சிம்மராசினியர்கள் இந்த மாதம் கல்யாணமே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா நம்ம ஜாதக பொருத்தமெல்லாம் பார்க்குறோம், இந்த மாதம் செட் ஆகிருக்குதுங்க நிறைய பேத்துக்கு சிம்மராசிக்கு, பூரம் மக நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம். அப்போ அமோகமான மாதமாக இருக்குது. குழந்தைகள்னால நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. லவ் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள். அரசியலில் இருக்கிறவங்களும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களும் ஒரு உயர் பதவி அடையக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய ஒரு நபர்கள்னால உங்களுக்கு ஒரு அந்த விஷயம் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசும்போது ஒரு பிரபலிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இந்த மாதங்க. புதிய நபர்கள்னால உங்களுக்கு ஒரு வருவாயும் உண்டு, புகழும் உண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். சனி பகவான் வக்கரம் பெற்று கும்பத்தில் இருக்கிறது தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். கடன் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதமும் கொஞ்சம் கடன் பிரச்சனை உண்டுங்க. அதிக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. வாங்கின கடனை நீங்கள் கொடுத்த கடனை வாங்கலாம், இனிமே கடன் பண்ணிக்காதீங்க. வருவாய்க்கு பிரச்சனை இல்லை, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேலதிகாரிகிட்டையும் சரி, நீங்கள் வேலைக்கு உத்தியோகம் போகக்கூடிய அமைப்பில் இருக்கவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் உண்டுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் செப்டம்பர் ஒரு வளர்ச்சியான மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம். அம்மா அப்பா அப்படிங்கும்பொழுது தாய் தந்தை வழியே கொஞ்சம் உடம்பு தொந்தரவுகள் காட்டுது. சூரிய பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இல்லை. அதனால் உங்களுக்கு தாய் அல்லது தந்தை வழியில் இருக்கவங்களுக்கு உடம்பு தொந்தரவு ஏற்படுத்தும். அது கொஞ்சம் சரியாக்கிக்கணும். சரியான மருந்து மாத்திரையை சாப்பிட சொல்லி நீங்கள் வலியுறுத்தணுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு மேற்கொண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லா இருக்குது. அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களால உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நட்பு வட்டாரத்தில் கவனமாக பழகுங்க, கவனம் தேவை அப்படின்னே சொல்லலாம். வாய் வார்த்தைகள்லாம் விட்டுட்டு வாக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை செய்ய முடியலையே அப்படிங்கிற தடுமாற்றம் வேண்டாங்க. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல மாதமாக தான் இருக்குது. நல்ல வருமானம் கொடுக்கும், நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக செப்டம்பர் மாதம் கிடைக்குது. மாணவர்கள் கவனமாக படிக்கணும், கொஞ்சம் அசால்ட்டாக படிக்க வேண்டாம். இந்த டிவி சினிமா இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதெல்லாம் நிறுத்திக்கணும், குறைச்சிக்கணும் நல்லது. அதே போல் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, எனக்கு உத்தியோகம் கிடைக்குமா, இன்னும் படித்து வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முயற்சி செய்யுங்க, அருமையாக இருக்கும். செப்டம்பர் மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவை ரொம்ப சிறப்பாக மக்களிடையே போய் அவங்களோடைய இருந்து வழிபாடு எடுங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்புங்க. ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாருங்க. அப்போ பெண்கள்லாம் இருக்குது. இந்த பெண்கள்லாம் சிம்மராசிலாம் இருந்தீங்கன்னா அவங்க பெண்களோட பெண்களாக இருந்து பஜனை பண்ணுறது, விநாயகருக்கு பாட்டு பாடுறது, இது மாதிரி கலை நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க அப்படி சொல்லலாம். இப்போ புரட்டாசி மாதம் வரனால நடுவில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு தொடர்ந்து போகலாம், தொடர்ந்து தினமும் போய் சாமி கும்பிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடமே
ஒரு நல்ல வருடமாக நீங்கள் மாற்றிக்க இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உடல் ஆரோக்கியம், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அஜீரண கோளாறு, கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருந்தால் கவனமாக உடனே போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க. ஏன்னா கிரக கோச்சாரத்தை வச்சு தான் இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வழிபாடு மகா விநாயகர் சதுர்த்தி விழாவில் என்ன உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் வச்சு வழிபாடு எடுங்க. பூர நட்சத்திரமே எலுமிச்சம்பழம் வச்சுக்கோணும் அப்படிம்பேன். அதே போல் விநாயகருக்கு நல்லா அழகாக செவ்வந்தி மாலையும் அருகம்புல்லு மாலை வாங்கி சாத்துங்க. அருகம்புல்லு மாலையும் செவ்வந்தி மாலை அப்படிங்கம்பாங்க, அது வாங்கி உங்கள் கையால் தொடுத்து மாலை சாத்தினாலும் சரி, இல்லை நல்ல மாலை கட்ட சொல்லி அழகாக நீங்கள் உங்கள் கையால் கொடுத்து சாத்துங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நல்ல அமோகமாக நல்ல பிரசாதம் 2-3 பிரசாதம் வச்சு விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுங்க. சீரும் சிறப்புமாக செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக ஒரு 75% சிறப்பான மாதமாக தென்படுகிறது. என்னதான் கோச்சார கிரகங்கள் இருந்தாலும் நம்ம பிறந்த ஜாதகம்னு இருக்குதுங்க. அந்த ஜனன ஜாதக கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குது, தசாபுத்தி என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணுன்னா முழு ஜாதக பலனை நீங்கள் பார்த்துக்கணும். நமக்கு என்ன உயர்வு வேணும், என்ன பலாபலன் வேணும், என்ன நமக்கு நடக்கணும், என்ன காரியம் வேணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஜாதகத்தை பார்க்கணுன்னா என்னோடய டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.